ஊதுற சங்க நீயும் ஊதி வையே, பாடுற பாட்ட நீயும் பாடி வையே. நியாயம் ஒண்ணு ஏத்துக்கிட்டா நாளைக்கு ஒரு வாசல் திறக்கும், திறந்துட்டா ஏழைக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும். ஊதுற சங்க நீயும் ஊதி வையே, பாடுற பாட்ட நீயும் பாடி வையே. நியாயம் ஒண்ணு ஏத்துக்கிட்டா நாளைக்கு ஒரு வாசல் திறக்கும், திறந்துட்டா ஏழைக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும். கொட்டினாதான் தேள உருமதிக்கும், இல்ல புள்ள பூச்சி இன்னும் போட்டு மீதிக்கும். குட்ட குட்ட குனிஞ்சா என்ன நடக்கும், கொஞ்சம் தட்டி கேளு அப்போ நீதி கிடைக்கும். சூடு ஒண்ணு போட்டு வச்சா மாட்டுக்கு ஒரு சொரண வரும், சொல்லு ஒண்ணு சொல்லி புட்டா யாருக்குமே ரோசம் வரும். கொல்லாப்ப விட்டு புட்டு எல்லாரும் ஒண்ணுபட்டு புரட்சி பாதையில் எழுச்சி காணவே உதுர சங்க நீயும் ஊதி வையே, பாடுற பாட்ட நீயும் பாடி வையே. நியாயம் ஒண்ணு ஏத்துக்கிட்டா நாளைக்கு ஒரு வாசல் திறக்கும், திறந்துட்டா ஏழைக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும். ஏனியை போல் ஊரை எத்தி விடணும், ஆனா எட்டி போதப்பவன முட்டி தட்டணும். தோணியை போல் பலர சுமந்திடணும், ஆனா கவுக்க நினைப்பவன ஆத்தில் விடணும். நல்லவங்க பெருதினம் ஊருக்குள்ள நாம சொல்லலாம், ஆகாட்டணும். வீண் வம்பு பேசிக்கிட்டு வெறும் வாய மென்னுக்கிட்டு கோஷம் போறவ வேஷம் கலையவே உதுர சங்க நீயும் ஊதி வையே, பாடுற பாட்ட நீயும் பாடி வையே. நியாயம் ஒண்ணு ஏத்துக்கிட்டா நாளைக்கு ஒரு வாசல் திறக்கும், திறந்துட்டா ஏழைக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும். தங்க விக்கிரகம் மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கே, என்ன பேர் வைக்க போறீங்க? அரச பண்ணு பேர் வைங்க, இல்ல சாட்ட பண்ண வைங்க, முருக பண்ணு பேர் வைங்க. அட நிறுத்துங்கப்பா, பேர் வைக்கிற உரிமை எல்லாம் நமக்கேது? என்ன பேருன்னு எழுதி வரட்டும், கொஞ்சம் பொறுமையா இருங்க. பேர் வந்துருச்சுங்க. கருப்பாயி. என்னப்பா இது அநியாயம்? ஆம்பளை பிள்ளைக்கு கருப்பாயின்னு பேர் வந்திருக்கு. பேரை மாத்தி வைங்க. பேரை மாத்தணும்னா குழந்தையவே உயிரோட விட மாட்டாங்க. பேர் முக்கியமா உயிர் முக்கியமா? ஐயோ, குழந்தை உயிர் தாங்க முக்கியம். கருப்பாயி வாழ்க, கருப்பாயி வாழ்க. ஏய் பூசாரி, கொஞ்சம் இருங்க. வண்டியர்ரா, சன்னிதானத்துல எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்கான். நீங்க பாட்டுக்கு சூட தட்டை எடுத்துக்கிட்டு வாசலுக்கு போய்கிட்டு இருக்கீங்களே. யோ, நீ வெளியூர்காரனா? அதான் விவரம் புரியாம பேசுற. ஓம் அக்னிந்தமே பிரம்மந்தமே இதந்தமே காமந்தமே பிரதந்தமே. மூர்த்தத்துக்கு நாயாச்சு, காலி கொண்டாங்க. யோ பெருசு இல்லையா? ஏன் இப்படி ஓடி வர்ற? தங்கம் பொண்ணோட கல்யாணமுங்க, தாலி ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக உங்ககிட்ட கொண்டு வந்தேனுங்க. அத வழியிலேயே தட்டி பறிச்சுட்டு போயிட்டானுங்க. கடலையே கர்ச்சி போட்டு மூட பாக்குறானா? ஏண்டா தாலியை தட்டி பறிச்சுட்டு போற அளவுக்கு இந்த ஊர்ல எவனுக்குடா தைரியம் வந்தது? அந்த பொண்ணோட முறப்பையனுங்க, நான் தான் அவ கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்றானுங்க. கல்யாண வீடா இருந்தாலும் சரி, கருமாந்திரம் வீடா இருந்தாலும் சரி, முதல் மரியாதை நமக்கு தான் தெரிஞ்சிருந்தோம் அவமானப்படுத்திட்டு போயிருக்கான்னா
அவனை நிறுத்துங்கப்பா. அவனையும் தீர்த்து கட்ட சொல்றீங்களா? அவன் முறை மாப்பிள, உரிமைக்காக போராடுறது நியாயம் தானே? ஐய நியாய அநியாயத்துக்கெல்லாம் இடமே கிடையாதுமா. இம்முன்னா சிறைவாசம், ஏன்னா வனவாசம், இதுதான் எங்க ராஜ்ய பரிபாலனம். எழுந்து கேள்வி கேட்ட யாருமே நாங்க விட்டதில்லை. ஆனா அடிக்கடி எங்க வாழ்க்கையில குறிக்கிற ஒருத்திய மட்டும் இதுவரைக்கும் நாங்க கண்டிச்சதும் இல்ல, தண்டிச்சதும் இல்ல. அந்த ஒருத்தி நீதாம்மா. காரணம் பெத்த பாசம். ஏப்பா, ஊர் ஜனங்க எல்லாரும் அஞ்சு இருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? ஒரு நாள் அவங்க எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க. வாயில இருக்கிற வரைக்கும் தான் உமிழ்லி, துப்பிட்டா அதுக்கு பேர் எச்சில். எச்சல அம்மாடி, நாங்க 3 பேரை சேர்ந்து துப்புனா இந்த மாவட்டமே அழிஞ்சு போயிடுமா? ஏய், வேலு வர சொல்லு. வடா கருங்காலி, உன் முதலாளிக்காக இந்த தாலியை வாங்க வந்தியா? மரியாதையை தாலியை கொடு. நான் யாருன்னு தெரியாமையே பேசிக்கிட்டு இருக்கிறியே. மேலோகத்துக்கு எத்தனையோ பேத்த அனுப்புன யமன்டா தம்பி. டேய், அந்த யமுனிக்கே சமாதி கட்டி தேவச கொண்டாடுறவனா? சபாஷ் வேலு. துரியோதனனுக்கு கர்ண, ராவணனுக்கு கும்பகர்ண. என்ன முதலாளி பெரிய பெரிய வார்த்தை சொல்லிட்டு? நான் உங்க நாய், காட்டு இடத்துல கடிப்பேன், கட்ட இடத்துல கிடப்பேன். இப்பவே விட இவனை நாங்க பாத்துக்கிறோம். முகூர்த்தத்துக்கு நேரமாச்சுல, தாலி கொண்டு போய் கொடுப்போம். வேலு போ. சரிங்க. கத்திய உரையிலிருந்து உருவி ரொம்ப நாள் ஆச்சு. துருப்பிடிச்சு போயிருக்கும்ல. சாணைய எதுல தீட்டலாம்? கல்லுல தீட்டலாமா? கருவேல மரத்துல தீட்டலாமா? வேண்டாம் தம்பிகளா, இவன் வயத்திலேயே தீட்டிடலாம். அநியாய வட்டி வாங்குற கருப்புசாமி கொடுத்த புதைச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆள் நம்ம கிட்ட வருவான். மைய போட்டு பணத்தை கறந்துட வேண்டியதான். ருக்மணியம்மா, ருக்மணியம்மா. என்ன கருப்புசாமி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வட்டி கடை சரியா நடக்கலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. 2 நாளா தண்ணியே குடிக்கல. ஐயோ, தண்ணி பஞ்சமா? அது இல்லம்மா, என் வீட்டு தண்ணி கூட காணாம போய் 2 நாள் ஆச்சு. நான் தான் என்ன கிடைக்கல. இதான் அந்த ஊர்ல மந்திரம் தந்திரம் தெரிஞ்சவளாச்ச, அத உன்னை கேட்கலான்னு வந்தேன். டிங்கால கவலைப்படாதீங்க. காணாம போன உங்க கொடை எங்க இருக்குன்னு மை போட்டு கண்டுபிடிச்சிடுறேன். ஒரு 5 ரூபாய் தட்சணையா கொடுங்க. இந்தாம்மா காணிக்க. என் குடம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லுமா. சொல்றேன். ஓம் ஜும் காளி மகமாயி கல்கத்தா காளி. ஐயாவோட படம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். மாம்பூ, மகிழம்பூ, மனசுக்கேத்த தாழம்பூ, காம்பு கருப்பு, கைப்படாத தாமரப்பூ. தாமரப்பூ குளத்து பக்கத்துல அரச மரம், அரச மரத்துக்கு அடியில ஐயாவோட குடம் இருக்கு. அரச மரத்துக்கு அடியில குடமா? நான் இப்ப போய் தோண்டி போய் எடுத்துக்கங்க. அறிவு கட்டவன், கண்ணு மணி தெரியாம போறான். ஏமா இவனையும் மை போட்டு ஏமாத்திட்டியா? ஒரு பொம்பளை பிள்ளை பண்றியா? உனக்கு அறிவு இருக்கா? வெக்கம் இருக்கா? மானம் இருக்கா?
திட்ட திட்ட திண்டுக்கல்லு, வைய வைய வைரக்கல்லு. நானாவது அநியாயம் பண்றவங்க கிட்ட போய் சொல்றேன். நீ இந்த ஊரை அடிச்சு உடையில போடுற அந்த 3 பேரும் நிழலுக்கு எல்லாம் கொடை பிடிக்கிற. உன்னை விட நான் எவ்வளவு தேவையில்லை. நிறுத்துடா. வயசுக்கு வந்த பொண்ணை கை நீட்டி அடிக்க போறியே? பின்னமா என்னையே முதலாளி கிண்டல் பண்றா? டேய் வேலு, நம்ம மாதிரி ஏழை பழங்களோட வயித்துல அடிக்கிறவங்க கிட்ட உன் மகன் வேலை பாக்குறான்னு எல்லாரும் என்ன கேக்குறப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அம்மா, பழச நீ மறந்துட்ட, நான் மறக்கல. 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா உழைச்சு அவர் கையில இருக்கிற ஆயில் ரேகையே தேஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீ கட்டின சேலையில நெஞ்ச நூலை விட தச்ச நூறு தான் அதிகமா இருந்துச்சு. பசி பட்டினால நாம 3 பேரும் போராடணும். கடைசி அந்த ஊருக்கு வந்தப்புறம் அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அந்த 3 பேர் தான் பட்டினிங்கிற 4 எழுத்தை போக்குனாங்க. அதுக்காக தான் நன்றிங்கிற 3 எழுத்தை அவங்களுக்கு காட்டுறேன். என்னென்ன கணக்கு புள்ள மாதிரி 3 4ன்னு சோறு ஆயிடுப்பிட. வா கொட்டிக்கா. நேரமாச்சு, பொண்ணை வர சொல்லுங்க. எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. பொண்ணு என்ன சொல்லுது? எங்களுக்கு மாப்பிள்ள ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, நாள் குறிச்சிட்டு மத்த விஷயங்களை பேச வேண்டியதானே? நீ போமா உள்ள. உலக்கைக்குள்ள எதுக்கு கிழக்கம் இருக்கு? இருக்கிற சொத்து பூரா ஒருத்திக்குதான். இதுல என்ன பேச போறோம்? நான் ஏற்கனவே நாள் பார்த்து வச்சுட்டேன். அடுத்த மாசம் 10ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கு கல்யாணம். ஒரு கிளி சிரிக்குதடி, அதில் ஒரு கிளி மயங்குதடி. ஒரு கிளி சிரிக்குதடி, அதில் ஒரு கிளி மயங்குதடி. இனி இரவுகள் பகலென மாறும், மலர் இதழ்களில் மதுரசம் ஊறும். இரு கண்ணும் தூங்காது, நெஞ்சும் தாங்காது, இருவரும் தவிப்பது சொல்லித் தீராது. ஒரு கிளி சிரிக்குதடி, அதில் ஒரு கிளி மயங்குதடி. லலலா லலலா சொல்லித் தீராது. ஒரு கிளி சிரிக்குதடி, அதில் ஒரு கிளி மயங்குதடி. கிளி சிரிக்குதடி, அதில் ஒரு கிளி மயங்குதடி. இனி இரவுகள் பகலென மாறும், மலர் இதழ்களில் மதுரசம் ஊறும். இரு கண்ணும் தூங்காது, நெஞ்சும் தாங்காது, இருவரும் தவிப்பது சொல்லித் தீராது. ஒரு கிளி சிரிக்குதடி, அதில் ஒரு கிளி மயங்குதடி. ஒரு கிளி சிரிக்குதடி, அதில் ஒரு கிளி மயங்குதடி. ஒரு 300 போடு. 300? இது டீ கடையா?
டீ கடையா? சாராய கடை அங்க இருக்கு, அங்க போ. ஏன் நாங்க டீ சாப்பிட மாட்டோமா? எனக்கு ஒரு டீ போடு. இரு நான் சொல்றபடி போடணும். அது எப்படி? பால் இல்லாம சர்க்கரை இல்லாம டிகாஷன் இல்லாம டீ போடணும். அதை எப்படியா போட முடியும்? முடியும். பால் இல்லாம சர்க்கரை இல்லாம டிகாஷன் இல்லாம தானே? ஆமா. ஸ்ட்ராங்கா லைட்டா? ஸ்ட்ராங்கா போடு. எப்படிங்க போட போறீங்க? சும்மா இரு. இந்தாங்க, நீங்க கேட்ட மாதிரியே பால் இல்லாம சர்க்கரை இல்லாம டிகாஷன் இல்லாமலே டீ. இந்தாங்க. நல்லா இருக்கு. இந்த காசு வரட்டுமா? பாத்தியா, இந்த மாதிரி இழிச்சு வாயினை ஏமாத்தினா தான் இப்படி ₹1 சம்பாதிக்க முடியும். சரிதான், எனக்கு சாப்பிடணும். மாவில்லாம ஒரு தோசை ஊத்து. சரி. மாவு இல்லாமல் தோசையா? எப்படி? அம்மு, என் சம்சாரம் ஆரிமாலா போயிட்டா, வா நம்ம 2 பேரும் டிக்காசனும் பாலும் போல சேர்ந்துருவோம். இது கொன்னும் குறைச்சல் இல்ல. எந்த கோபம்? என்ன கல்யாணம் கிடைக்குதுன்னு கூட்டிட்டு வந்து இவட அம்போன சாயாடிக்க விட்டில்ல. கவலைப்படாத, என் சம்சாரம் ஆரியமாலா சொத்து என் கைக்கு வரட்டும். உன் கழுத்துல தாலி கட்டி ஆலப்புழையில நம்ம முதலிரவு கொண்டாடுவோம். என்னது, நம்ம 2 பேரு கை இங்க இருக்கு? யாரு எனக்கு சொரிஞ்சு வர்றது? நீ எப்படா இங்க வந்த? இங்க பாரு, எல்லாருக்கும் மீச உதட்டு மேல இருக்கும், இவனுக்கு மூக்குக்குள்ள இருந்தே முளைச்சிருக்கு. முதலாளி, இந்த மாதிரி தப்பு நீ முதலாளி மாட்ட சொல்லிடுவேன். அப்படிலாம் செஞ்சிடாதரா. அம்மு, உளுந்த வடை எடு. இந்த உளுந்த வடை எதுக்கு? லஞ்சம். என்ன முதலாளி, உளுந்த விட உளுந்தே காண? மைசூர் போண்டா மைசூரா இருக்கும். போயேண்டா, சொல்ல பண்றியே. வள்ளி, என்ன காரியத்துக்காக கோயிலுக்கு போயிட்டு இருக்கேங்கிறது சொல்லவே மாட்டேங்கிறிய? எந்த காரியமானாலும் எனக்கு அந்த அம்மன் தான் துணை. என் கல்யாண நிச்சயதார்த்தத்துக்கு இந்த சேலையை அந்த தாய்க்கு காணிக்கையா செலுத்த போறேன். கல்யாணம் ஆன உடனே அந்த தாயும் அந்த தோழியும் வந்துடாத. யோ, வண்டியில போனா கண்ணு தெரியாதா? பாத்து போக கூடாது. கேள்வி கேக்குறா? யார் அவ? செத்து போன நம்ம மாணிக்கத்தோட பொண்ணுங்க. பேரு வள்ளி. வள்ளிமானா இல்ல புள்ளிமானா? சேலம் நிறைய சேரு கோலம் போட்டிருக்கு. வம்பு பண்ணா கொம்பாலேயே குச்சிருவா போல இருக்கே. போற போமா போ. ஏய், ஜன்னல சாத்துடி. ஏன்க்கா? அட, விவரம் தெரியாம பேசாதடி. இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கனால உங்களுக்கு விவரம் புரியல. அவங்க ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டாங்கன்னா அன்னைக்கு ராத்திரியே அந்த பொண்ணு வீட்டு கட்டு வரும். அந்த பொண்ணு அவங்க இருக்கிற தேடி போய் அவங்க ஆசையை தீர்த்து வைக்கணும். இல்லைன்னா அந்த பொண்ணு மட்டுமல்ல, அவங்க குடும்பத்தையே அழிச்சிருவாங்க. இப்ப இந்த கட்டில யார் வீட்டுக்கு போகுது? யாருக்கு தெரியும்? பாவம் அந்த பொண்ணு. அம்மா, கதவு திறங்கம்மா, என்னை காப்பாத்துங்க. அம்மா, கதவு திறங்களேன், என்னை காப்பாத்துங்க. ஏண்டி ராஜாத்தி, அன்னைக்கு ஓ மேல கரப்பட்டதுக்காக எங்க மேல எச்சில் துப்பிட்டு போனியே, இன்னைக்கு நீயே எச்சில் ஆக போறியே. என்னமா பண்ண போற? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. உன் குரலுக்கு ஊர் கதவே திறக்கலையே, என் வீட்டு கதவை திறக்க போகுது. அடம் பிடிக்காத வாடி. இப்ப கிடைச்சிருக்கிற பொண்ணு அண்ணனுக்கு, அடுத்து கிடைக்கிறது எனக்கு, கடைசியா கிடைக்கிற பொண்ணு உனக்கு. டேய் தம்பிங்களா, இந்நேரம் அந்த வள்ளி மேல் இந்த ஊரை விட்டே பறந்திருப்பால. இல்லன்னா ஏதாவது மரம் மட்டையில தூக்கு போட்டு தொங்கி இருப்பா. இல்லன்னா குளங்கொட்டையில விழுந்து செத்து இருப்பா. அண்ணே, அங்க பாருங்க. என்னடி நீ இன்னும் இந்த வீட்டு விட்டு போகல? நானா வந்திருந்தா தானா போயிருப்பேன். என்ன கூட்டிட்டு வரலையே, தூக்கிட்டு தானே வந்தீங்க.
ஓஹோ, அப்படின்னா இந்த வீட்டு சாவி உன் இடுப்புல ஏறணும்னு சொல்றியா? வீட்டு சாவி இடுப்புல ஏறணும்னு சொல்லல, இந்த வீட்டுக்கு விளக்கேத்துற உரிமை வேணும்னு கேக்குறேன். கரெக்டா சொன்னீங்க சித்தி. சித்தியா? புரியல? வீட்டுக்காரி 5000 ஏக்கர் நஞ்ச, 10,000 ஏக்கர் புஞ்ச, மா வாழை பலா தோட்டம் 10, அத்தனையும் நேத்து வரைக்கும் உங்க சொத்து. ராத்திரி தான் பட்டா மாறிடுச்சுல, கரையாம் புத்து கட்ட கருணாகம் குடி புகுந்துடுச்சான். இனிமே நீங்க தான் இவளுக்கு புருஷன். என்ன? அப்பா, ஒரு பொண்ணு துணி இல்லாம பாக்குற உரிமை அவ புருஷனுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த முறையில நீங்க தான் அவளுக்கு புருஷன், அவதான் உங்களுக்கு பொண்டாட்டி. பெத்தவனை பார்த்து ஒரு பொண்ணு கேட்க கூடாத கேள்வியை கேக்குறான். இதுக்கு நாக்க புடிங்கிட்டு சாகலாம். நீ வேலுவோட தங்கச்சி ஆச்சேன்னு பாக்க இல்லனா எனக்கும் கட்டில அமிச்சு தூக்கிட்டு வர சொல்லிடுவீங்களா? டிங்கரடிங்கால. அப்பா, நீங்க இதே மாதிரி செஞ்சுட்டு போனா அப்புறம் எனக்கு இந்த வீடு பூரா சித்திங்களா தான் இருப்பாங்க. ஏன்பா, எனக்கு இந்த ஒரு சித்தி போதும்பா. அலமேலு, இன்னும் என்ன பேசிட்டு இருக்க? உன் சித்திய கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போ. நீ போமா, நான் இருக்கேன். நான் வந்து நேரமாச்சு, நந்திக்கு தீபமாச்சு, பிரகாரம் 3 ஆச்சு. நான் போயிட்டு வரேன். வரேன். அண்ணே, எல்லாத்துக்கும் காரணம் இவதான். இவள அவளை தொட்டா நாம வேலுவை இழந்துருவோண்டா. வாஸ்தவம் தான், விட்டு பிடிப்போம். வேணாம், பால் முதல்ல இதை சாப்பிடு, அப்புறம் பால் கொண்டாந்துறேன். பால் தான் வேணும். இதை சாப்பிடுப்பா. வேணாம். எப்ப பார்த்தாலும் பாலு பாலுங்கிறான். எப்படி இருந்தவன் கடைசியில பால் பைத்தியமாவே ஆயிட்டானே. டிங்கரடிங்காலே, இன்னைக்கு நாயர் டீ கடை பாய்லர் அம்போ. ருக்மணி அம்மே, ருக்மணி அம்மே, குறைச்சு வரணும். குறைச்செல்லாம் வர முடியாது, முடிச்சாதான் வர முடியும். டிங்கரடிங்காலே, என்ன நாயர? ருக்மணி அம்மே, என் டீ கடையில பாய்லரை வெந்நீரோட தூக்கிட்டு போயிட்டான். யாராவது குளிக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க. தண்ணியை மட்டும் தானே தூக்கிட்டு போகணும், பாய்லரையும் சேர்த்துல தூக்கிட்டு போயிட்டான். நீங்க தான் ஏதோ மை போட்டு பாப்பீங்களாமே. வெத்தலையில மை போட்டு பார்த்தேன். என்னங்க நீங்க? டம்ளரு டவரான்னா வெத்தலையில மை போட்டு பார்க்கலாம், அது சின்னது. இது பாய்லர் ஆச்சே, பெருசாச்சே. அப்படின்னா வாழையில தான் போட்டு பார்க்கணும். பாருங்க, அதுக்கு ஒரு 30 ரூபாய் செலவாகும். இதுக்கு நான் பாய்லரே வாங்கிடுவேன். இருங்க, ஒரு 12 ரூபாய் 95 காசு கொடுங்க. 12 ரூபாய் 95 பைசாவா? என்னங்க செருப்பு வேலை சொல்ற மாதிரி சொல்றீங்க? இப்ப பாய்லர் வேணுமா வேண்டாமா? வேணும் வேணும். இந்தாங்க 20 ரூபாய், மீதியை தாங்க. அடுத்தது ஏதாவது தொலைஞ்சு போனா அதுக்கும் சேர்த்து அட்வான்ஸ் வச்சுக்கிறேன். என்னங்க இப்படி போட்டு பண்ணிடுறீங்க? ஜெய் காளி மகமாயி, பம்பாய் காளி, கல்கத்தா காளி, உத்தரப்பிரதேசத்து காளி, மத்திய பிரதேசத்து காளி. என்னங்க வடநாட்டு காளியாவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டுக்கு வாங்க. ஆந்திரா பிரதேசத்து காளி, தெலுங்கு காளியா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? யோ, ஆந்திரா வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு வரும். திருநெல்வேலி காளி. திருநெல்வேலியா? அல்வா நல்லா இருக்கும், ஒரு 3 கூட வாங்க. யோ, நீ அடிக்கடி இப்படி நடுவுல பேசுனா அப்புறம் மந்திரம் பலிக்காது. தெரியுது. அல்வாவா? இல்ல, உன் டீ கடை தெரியுது. பாய்லர் என்னாச்சு? பாய்லர் காளி. பாய்லர் காளியா? 20 ரூபாய் கொடு. பாய்லர் வந்துருச்சு. 20 ரூபாய் வச்சுக்க. டிங்கரடிங்காலே, மாம்பூ மகிழம்பூ, மனசுக்கு ஏத்த தாழம்பூ, காம்பு கருப்பு, கைப்படாத தாமரப்பூ. தாமரப்பூ குளத்து பக்கத்துல நாடரசம் கோட்டை, அதுல 4 பக்கம் ஓட்டை. 4 பக்கம் ஓட்டையா? பாய்லரே வேணாம், எடுத்தவனே வச்சுக்கிட்டோம். யோ, பாய்லர் அங்கதாயா இருக்கே. அப்படியா? எங்க பாக்கு? இந்த வெத்தல பாக்கு. இதுல நான் நோக்கு. நோக்கு என்னங்க வெறும் அமாவாசை மாதிரி இருட்டா இருக்கு? அதெல்லாம் என்ன மாதிரி ஞான கண்ணுக்கு தான் தெரியும், உன்ன மாதிரி பூனை கண்ணுக்கு ஒண்ணும் தெரியாது. சீக்கிரமா போய் எடுத்துக்கோயா. மியாவ். என்ன பூனைன்னு சொன்னீங்களே?
மாடுன்னு சொல்லிருந்தா சாணி போட்டு போயிருப்பார் போல இருக்கு. ஐயோ 20 ரூபாய். அப்பா முத்துக்கண்ணு, உன்னை சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு வர சொன்னல, ஏன் வரல? கோமா? சரி, சாப்பிட்டு புது Dress இத போட்டுக்கோ. ஏமா வேணாங்கற? ஓ, நான் மை போட்டு ஏமாத்துறேன்னு சொல்றியா? ஊரை ஏமாத்துறவங்கள தான் நான் ஏமாத்துறேன். தப்பு தப்பு. சாப்பிடுமா. ருக்கு, இந்த அனாதை குழந்தை மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்க? இன்னொரு தடவை அவளை அனாதைன்னு சொல்லாத. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும். என்னம்மா? ஏன்பா புதுசா இன்னொரு சித்திய கொண்டு வரதுக்கு புரட்சியா ஏதாவது திட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா? அலமேலு, நீ என்ன வேணாலும் கேலி பேசிக்க, நான் வருத்தப்பட போறதில்ல. ஆனா உண்மையா சொல்றேன், வள்ளிய நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓஹோ. அலமேலு, ஒரு பொண்ண துணி இல்லாம பாக்குற உரிமை அவ புருஷனுக்கு மட்டும்தான் உண்டுன்னு நீ சொன்னப்போ அன்னைக்கு நான் கேலி பேசினேன். இன்னைக்கு உணர்ந்துட்டமா, என் தவறுக்கு பிராயச்சித்தமா ஊரறிய வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பா. ஆமாமா, இந்த பாவிக்கும் அந்த பாவப்பட்ட ஜென்மத்துக்கும் நாளைக்கே கோயில்ல கல்யாணம். அப்பா, இத வள்ளி கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவா. போய் சொல்லிட்டு வாமா. வள்ளி, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாளைக்கு எங்க 2 பேருக்கும் கல்யாணம்னு ருக்கு கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். மானத்தை காப்பாத்துங்க, அந்த சேலை கொடுங்க. என்னது, உடவை உன்கிட்ட கொடுக்கணுமா? கேள்வி கேட்க இந்த ஊர்ல நாதி இல்ல. இந்த ஊர் ஆம்பளைங்க மீச வைக்கிறதுல அர்த்தம் இல்ல. அதுக்காக தான் பொம்பளைங்க நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டோம். பதில் சொல்றேன்னு அவளை பாடிலேயே படுக்க வச்சுட்டாரு எங்க அப்பாங்கிற கொடுமைக்காரர். அலமோ, இவங்க பண்ற அக்கிரமத்துக்கு முடிவே இல்லையா? ருக்கு, எங்க அப்பா என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாரு. அதே மாதிரி அவரையும் நம்ப வச்சு கழுத்து அறுக்க போற.
அந்த ஆளு உடம்புல ஓடுற கெட்ட ரத்தம் கொஞ்சமாவது என் உடம்புலயே ஓடுதுல்ல. கண்டாக்கா காமாட்சி புருஷன், காணாட்டி மீனாட்சி புருஷங்கிற கதையா? நீ வீட்டுக்குள்ள இருந்து போராட்டம் நடத்து, நான் உனக்கு துணையா இருக்கேன். ஐயோ, பாம்பு கடிச்சிருச்சு, யாராவது காப்பாத்துங்களேன். ஐயோ நல்லாவே உறிஞ்சிரீங்க. என்ன சொல்ற? இல்ல, மனுஷ ரத்தத்தை நல்லாவே உறிஞ்சிரீங்கன்னு சொன்னேன். அப்ப உன்னை பாம்பு கடிக்கலையா? இல்ல, நல்லா ஏமாத்திட்டீங்களா? ஆமா, எங்க அப்பா செய்யற அக்கிரமங்களுக்கு எல்லாம் தொண்ண போறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அது என் சொந்த விஷயம், அதை கேட்க உனக்கு உரிமை இல்ல. உரிமையாக போறேனா இல்லையான்னு போக போக தெரியும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ, இப்படி வா. இந்தா. ஏய், வண்டி நிறுத்து. அண்ணே, அங்க பாருங்க. பழனிவேலு, பொண்ணு அலமேலு. வண்டி ஏறா. என்னடா இது? ஊர் பூரா இதே மாதிரி எழுதி வச்சிருக்க. யாரோட வேலையா இருக்கும்? டேய், வண்டி நிறுத்துறா. டேய், நிறுத்து வண்டியா. என்னடா இது? என் மகளையும் நம்ம வேலைக்கார பயிலையும் சேர்த்து ஊர்ல இருக்க சவுறு பூரா கிறுக்கி வச்சிருக்கான். அண்ணே, இந்த கிறுக்கன் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டு இருக்கிறான். இவனை இப்படியே விட்டு வைக்க கூடாது. தீர்த்துடு. தட்டினாதான் தட்டான், தட்டாட்டி கெட்டான்னு இந்த ஊர்ல மீச வச்ச ஆம்பளை இப்பதாய உருவாயிருக்கான். ஐயோ, என்னையா அசந்து போய் நின்னுட்ட? இன்னும் எவ்வளவோ இருக்கு.
வரட்டுமா? எதிர்பார்க்கவே இல்ல. நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா கருப்பு சிவப்புல வரும்போதே தம்பி தூள் படுத்திருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, தம்பி யாரு? நான் அரசாங்கத்துல வேலை பார்க்கறவன். தொல்பொருள் ஆராய்ச்சிக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஓஹோ, தொல்பொருள் ஆராய்ச்சியா? அப்படின்னா என்ன? பழங்கால பொருள்களை தெரியாம கடத்துவாங்களே அதுவா? அத நான் ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கேன். தாராளமா செய்யுங்க. நான் தங்குறதுக்கு ஒரு வீடு வேணுமே. இந்த ஊர்லயா தங்க போறீங்க? உங்ககிட்ட அடி வாங்கிட்டு ஓடுனாங்களே அவனுங்க யாருங்க தெரியுமா? இத பாரு, நான் தென்பாண்டி மண்ணுக்காரன். எதுக்கும் பயப்பட மாட்டேன். இப்போ உன்னால வீடு பார்த்து தர முடியுமா முடியாதா? ஐயா, என் பெட்டி எடுத்துட்டு ஓடுறான். ஏய், பெட்டியை கொடு. என்ன சொல்றான்? நீங்க இந்த பைத்தியக்காரன் வீட்டுல தங்கணுமா? அதத்தான் அப்படி சொல்றான். இல்ல அப்படியா? ரொம்ப நன்றி. இரு, பணம் தரேன். என்ன தேடுறீங்க? இல்ல, பர்ஸ காணோம். எங்க விழுந்துருச்சுன்னு தெரியும். கவலையே படாதீங்க. இந்த ஊர்ல ருக்குன்னு ஒருத்தி இருக்கா. வெத்தலையில மை போட்டு காணாம போன பொருளை எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துருவா. மை போட்டு கண்டுபிடிச்சிருவாளா? யார் அந்த பொண்ணு? உங்களுக்கு குடுத்துச்சே. உங்க தோட்டத்துக்கு வேலி இல்ல, வீட்டுக்கு பூட்டு இல்ல, வாசலுக்கு நாய் இல்ல. காரணம் நான் இருக்கேன். ஆனா நான் இருக்கிறது நீங்க எல்லாம் மறந்துட்டு அடி வாங்குறதுக்காகவே 4 பேர் அனுப்பிச்சிருக்கீங்க. நம்ம ஆளுகளை அடிச்சவனை சும்மா விடவே கூடாது. நம்ம பேரை சொன்னாலே பால் கொடுக்கிற மாடு கூட கப்புன்னு மடி எரிக்கும். அத பொய்யாக்கிட்டானே ராஸ்கல், அவனை சும்மா விடக்கூடாது. ஊரையெல்லாம் மொட்டை அடிக்கிறோங்கிற சொல்லாம சொல்றதுக்காகத்தான் நாம மொட்டை அடிச்சிருக்கோம். ஆனா வந்தவன் நம்ம மானம் மரியாதை எல்லாத்தையும் சேர்த்து மொட்டை அடிச்சிட்டு போயிட்டானே, அவனை விடக்கூடாது. கோபத்தோட எழுந்திருக்கிறவன் நஷ்டத்தோட தான் உட்காருவா. நாம நஷ்டப்படக்கூடாது, அதே நேரத்துல லாபத்தையும் விடக்கூடாது. என்ன புரியல? நான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். அவன் ஒரு அரசாங்க அதிகாரி. அவனை தொட்டா அரசாங்கத்தை தொட்ட மாதிரி, அப்புறம் நமக்கு தான் ஆபத்து. இப்போ உட்காருவோம், லாபத்தையே பார்ப்போம். ருக்கு ருக்கு, புது பார்ட்டி ஒண்ணு புக்கு. பார்ட்டியா? எந்த பார்ட்டி? இவரு நம்ம பார்ட்டி தான். சார் இங்க வருவார்னு எனக்கு தெரியும்ல. தெரியுமா? அதான் கத்திரிக்காய் காய்ச்சா கடத்தருக்கு வராதா, வெள்ளரிக்காய் வெடிச்சா வீதிக்கு வராதா. நான் மை போட்டு பார்த்தேன். சாரு பரிசு காணாம போச்சு, அதை கண்டுபிடிக்கத்தான் இங்க வந்திருக்காரு. எதுக்கு இது? சின்ன சாமான் காணாம போனா வெத்தலை, பெரிய சாமான் காணாம போனா வாழைல. புரியல? டிவியில ஃபர்ஸ்ட் சேனல் செகண்ட் சேனல் மாதிரி இங்க தடங்களுக்கு வளர்ந்துகிறோம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. யோ, தொழிலுக்கு வருவோம்யா. ஐயா பரிசு எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போம். எங்க இருக்க போகுது? இங்கதான் இருக்கும். என்னது? இல்ல, இந்த ஏரியாவில தான் இருக்கும். வேற எங்க இருக்க போகுதுன்னு சொன்னேன். குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி சைலக்கா, ஐயாவோட பரிசக்கா புங்கு மரத்தடியில இருக்கக்கா. அப்புறம் என்ன? வாங்க போவோம். தச்சனே, தச்சனை குடுக்கறதுக்கே பணம் பர்சுக்குள்ளதான் இருக்கு. கிடைச்சா தர்றேன். இல்லாடியா நீ? டிங்கிரு டிங்கால வில்லாதி வில்ல வெங்கல புருஷனா இருக்கானே, நம்மளே டபாய்ச்சிட்டான். என்னையாது உன்னத்தையுமே காணோம். முயற்சி பண்ணுவோம். கிடைக்காமலா போகுது? கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. என்னையா? யாரோ விரல புதைச்சு வச்சிருக்கான் சார். யோ, ஏன் வரலையா? ஓ, உங்க விரல அதான் அவ்வளவு பெருசா இருக்கு. என்ன சார் நீளமாயிருச்சு? அடிச்சனா? அடப்பாரு. பாத்தீங்களா சார் எங்க ருக்கோடைய சாமர்த்தியத்தை? மை போட்டே சொல்லிருச்சு. மை போட்டு சொல்லிருச்சா? என்னையா? யோ, உனக்கு இந்த பழக்கம் கூட இருக்கா? பட்ட பகல தண்ணி போட்டு வந்து நிக்கிற. ஏன் வந்த? வேற ஒண்ணு இல்ல இருக்கு. அது என்ன? யோ யோ, விடியா. என்ன இது? தண்ணியை போட்டு வந்து என் வீட்டுக்குள்ள என்ன கட்டி பிடிக்கிற? விடியா. யோ, என்ன இது? தண்ணியை போட்டு வந்து அலம்பல் பண்ற. எதுக்கு வந்த? ஒண்ணும் இல்ல, சாவிய காணோம். நீதான் மை போட்டு பாப்பிய. அது எங்க இருக்குன்னு கண்டுபிடி சொல்லு. சாவிய காணுமா? அது அது நான் 3 நாளைக்கு மை போட்டு பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாது? அது அப்படிதான். பொம்பளைங்க சமாச்சாரம் உனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்ப நான் மை போட்டு பாக்குறேன். வெத்தலை கொடு. உனக்கெல்லாம் மை போட்டு பார்க்க தெரியாதியா? எனக்கு தெரியாதா? எப்படி தெரியும்னு நான் காட்டுறேன். யோ 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 யோ.
நாட்டரசம் கோட்டை 4 பக்கமும் ஓட்ட நானும் தான் பார்த்தேன். மை ஓட்டு பாக்குற கன்னி பொண்ணு ஜாக்கெட்டுக்குள்ள சாவி கொத்து. ஜாக்கெட்டா? ஐயோ, என்னைய பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா பாடுற. சமாளிக்காத. இந்த ஊர்ல மை ஓட்டு பாக்குற பொண்ணு யாரு? நான் தான். சாவி எடு. ஐயோ, என்னைய நல்லா பேசுற, போதை தெளிஞ்சிருச்சா? குடிச்சிருந்தா தானே போதை தெளியறதுக்கு. உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கத்தான் குடிச்சது மாதிரி நடிச்சேன். சாவி எடு. என்கிட்ட சாவி இல்லையா? மரியாதையா சொல்றேன், சாவி எடு. ஐயோ, சத்தியமா சொல்றேன், என்கிட்ட சாவி இல்ல. இப்ப நீ தரமாட்ட? என்கிட்ட சாவி இல்லையா? பொய்யா சொல்ற? இல்ல, நிஜமா. இப்ப நானே எடுத்துக்கிறேன். ஐயோ, விடியா. எப்படி ஜாக்கெட்ல? இந்த சாவியை நான் தான் போட்டேன். மை போட்டு பாக்குறேன்னு ஊரையெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கியே. ஒரு வயசு பொண்ணு இப்படி செய்ய உனக்கு வெக்கமா இல்ல? நல்லா கேளுங்க தம்பி, நானும் 1000 தடவை சொல்லிட்டேன், என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறா. நான் என்ன செய்யட்டும்? ஊர்ல எங்க போய் வேலை கேட்டாலும் ரவுடி பைய தங்கச்சின்னு எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஓஹோ, உனக்கு ஒரு வேலை கிடைச்சா இந்த மாதிரி திருட்டு தானே செய்ய மாட்டில்ல? எனக்கு யாரையா வேலை கொடுப்பா? நான் தரேன். நாளையில இருந்து நீ எனக்கு அசிஸ்டன்ட். அட்ஜஸ்ட் தான். ரொம்ப நன்றிப்பா. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கட்டிமேளம் மாங்கல்யம் பொம்மையவே அப்படி சொல்றீங்களே, அந்த 3 மொட்டையில ஒரு மொட்டை உங்களுக்கு எதிரியா இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு ஆளை மட்டும் தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறீங்க, 3 பேரையுமே தீர்த்து கட்டணும். அந்த 3 பேரும் இந்த ஊர்ல என்னென்ன அநியாயங்கள் பண்ணிருக்காங்க தெரியுமா? இந்த நல்லவனால அந்த நயவஞ்சகர்களுக்கு ஒரு முடிவு ஏற்படணும். ஐயோ, குடிக்கிற தண்ணிக்கு இவ்வளவு கூட்டமா இருக்கே, என்ன பண்றது? நீ ஐடியா குடிக்கிறியா என்ன? பாப்பா எங்க? ஐயோ, பாப்பா வாங்க. ஐயோ, சம்மத்து. ஏய், பாம்பு வந்து பொய்யா சொன்ன? சரியான ஊம குசும்பு. ஊம கீம நீங்க பல்ல உடைச்சிடுவேன். நீங்க அறிவு இல்லாம உடனதுக்கு அவ்வளவு பொறுப்பு. ரொம்ப திமிரடி உனக்கு. என்னங்க நீ மிரட்டுறீங்க? நான் அப்படி தாண்டி பேசுவேன். பேசுவேன். வந்துட்டாளுங்க. முதல்ல நான் தாண்டி தண்ணி பிடிப்பேன். அதெல்லாம் முடியாது, நான் தான் தண்ணி பிடிப்பேன். ஆமா, நான் அப்படிதான் பேசுவேன். இங்க என்ன சண்டை? இந்த ஊமை எங்களை ஏமாத்திருச்சு. மறுபடியும் ஊம கீமனே எனக்கு கெட்ட கோவம் வரும். என்ன நினைச்சிட்டு இருக்க? ருக்கு, ஊர்ல இந்த ஒரு கிணறு தான் இருக்கா? வேற கிணறே இல்லையா? குடிக்கிற தண்ணி கிடைக்கிற கிணறு இந்த ஊர்ல இது ஒண்ணுதான். சரி, தண்ணி எடுத்துட்டுல வா. வாமா. அறிவு கட்டம். ஆமா, இந்த குழந்தை பிறவியிலே ஊமையா? அவங்க குடிசைக்கு வச்ச தீல இவ அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. அத பார்த்ததுல இவ நாக்கு செத்து போயிடுச்சு. ஓஹோ. அம்மா அம்மா அம்மா! இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நான் எந்த செய்யும் பாயிலர்ல இருந்து பால் சட்டி வரைக்கும் ஆரியமாலா பேர்ல உண்டு. அதை அட்ஜஸ்ட் செய்யும். முதல்ல நீ இவிட வர்றீ. ഞാൻ ഇവിടെ വരല, നിങ്ങൾ ഇവിടെ വരണം. இதோ வருது. നിക്കും. എന്താ നിക്കും കൊക്കും കൊക്കും? എനിക്കൊരു ആശ, നിങ്ങളുടെ വേഷ്ടി വെള്ളത്തിൽ വിഴാതെ ഇങ്ങോട്ട് വരണം. ഇനി കുറച്ച്
இன்னும் குறைச்சு வேகமாட்டு சேட்டா. 16 வயது நிலை படத்தை அப்படியே உல்டா பண்ணிட்டியே. ஐ, நல்லா சிரிக்கிற. யான் சிரித்தால் தீபாவளி. சிரிக்கலைன்னா பொங்கலா? ஒரு பண்டிகையை சும்மா விட மாட்டீங்களே. ஐயோ, அங்க பாருங்க, அக்கா வராங்க. நம்ம 2 பேத்தையும் இப்படி பார்த்தான்னா சுக்கா அவர்கள் பண்ணிடுவாளே. இப்ப என்ன பண்றது? துண்ட கூட வேட்டி 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 வேட்டியை கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? அவுத்து கூட. ஐயோ, என் கற்பு. இப்ப என்ன செய்யணும்? அப்படியே வெள்ளத்துல முடிக்கும். ஐ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? துணி துவைக்கிறது. அக்கா, உங்க வீட்டுக்காரரு. என்னடா சொல்ற? உங்க வீட்டுக்காரரு வேட்டின்னு சொன்னேன். அட ஆமா, கொண்டாடிங்க. என் வீட்டுக்கார துணி நீ எடுத்து வைக்கிற? போ, கடையில் நிறைய வேலை இருக்கு, அங்க போ. வா. ஏண்டா, இந்த துணி எங்கடா துவைக்கிறது? இந்த பாறாங்கல்ல துவைங்க. இதுல மெத்தே துவைக்கலாம். நல்லா அடிச்சு துவைங்க. அக்கா, நீங்க துவைக்க துவையில கல்லே உடைய போகுது. என்னடா கல்ல காணோம்? ஆத்துல தண்ணி நிறைய போகுது இல்ல, ஆத்தோட அடிச்சிட்டு போயிருக்கோம். சரிதா, ஒண்ணே அடிச்சிட்டு போயிட போகுது. நம்ம அந்த பக்கம் போய் துணி துவைக்கலாம். ஏன்னா எருமை மாடு மாதிரி உழுகுற. எந்திரி. நட நட. நல்ல வேளை. இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தோம், அடிச்சு தோலை கிழிச்சிருப்பா. கல்லானானும் கணவன் இதுக்கு தான் சொன்னாங்களா? ஒண்ணு இல்ல. என் மனசுல இருக்கிறது உனக்கு என்ன தெரியும்? யாருன்னு சொல்லு பார்க்கலாம். வெரி குட். ஒரு வாரிசு உருவாது போல இருக்கு. ஒன்ன மாதிரியே வெத்திரையில மைபோட தயார் பண்ணிட்டியா? நான் ஒண்ணும் மைப்போட கத்து கொடுக்கல. என் மனச ஒருத்தர் திருடிட்டாரு. அது யாருன்னு கண்டுபிடிக்க சொன்ன. அப்படியா? என் மனசையும் ஒருத்தி திருடிட்டா. யாருன்னு சொல்ல முடியுமா? வெத்திரையில பார்த்தா தெரியுமா? அட, வெத்தலை ஜோசியம் கரெக்டா இருக்கு. என் மனசை திருடுனது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. யோ 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 யோ, என் மனசு திருடின ஆள் யாருன்னு பாக்கணும்யா. வெத்தலை குடியா? வெத்தலைக்கு ஏமா இந்த அலைச்சல் அலையிற? இந்தா. பூசாரி, பூசாரி, தீபத்தட்டை எங்க போகுது? அவங்களுக்கு. மனுஷங்களை தேடி தெய்வம் போக கூடாது, தெய்வத்தை தேடிதான் மனுஷன் வரணும். முதல்ல இந்த தீபத்தட்டை அவங்களுக்கு காட்டுங்க. யாரா நீ? தம்பி, உனக்கு எந்த ஊரு? மதுரையில இருந்து புறப்பட்ட கருப்பு நிலா. ஓஹோ, மதுரைக்காரனா? மதுரைக்கு மட்டுமில்ல, தமிழ்நாட்டுக்கே இவர் சொந்தம். தம்பி, அனாவசியமா எங்க வழியில குறிக்கிடாத. அப்படி குறிக்கிட்டு அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவோம். உங்க பூச்சாண்டிகளுக்கெல்லாம் இந்த சிங்கம் பயப்படாது. உறவுக்கு கை கொடுப்பேன், உரிமைக்கு குரல் கொடுப்பேன், தமிழுக்கு உயிர் கொடுப்பேன், தன்மானத்துக்கு இடம் கொடுப்பேன். உன்கிட்ட எனக்கு என்னடா பேச்சு? ஏய் பூசாரி, தட்ட கொண்டா. ஏய் பூசாரி, உனக்கும் தைரியம் வந்துருச்சா? இந்த வீரனை பார்த்தா கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை கூட கத்தி எடுக்கும். நான் எடுக்க மாட்டேனா? நானும் தமிழன் தாயா. இந்த சின்ன பையனுக்காக எங்களை பகச்சிக்காத. சித்தரும்பு கடிக்காதா, சிறுமிளகா உரைக்காதா? ஊருக்கு புதுசா வந்திருக்கிற எங்க கிட்ட மோத வேண்டாம். ஏய், நார்ல மாலையத்தான் கட்ட முடியும், மத யானைய கட்ட முடியாது. ஜாக்கிரதை. இந்த ஏழைகளை நம்பி போற. கெடமாட்டேன். என்ன வேணாலும் தர்றோம். தொடமாட்டேன். மோதுறது எரிமலை. விடமாட்டேன். என்னைக்காவது இங்க வாசலை தேடி வரமாட்டேன். எங்களுக்கு மரியாதை தரமாட்டேன். புறப்பட்டு போங்க.
இன்னைக்கு இவருக்கு வந்த வீரம் உங்க எல்லாருக்குமே வரணும். அதான் என்னுடைய ஆசை. அண்ணே, கோபத்தோட எந்திரிக்கிறவன் நஷ்டத்தோட உட்காருவான்னு அன்னைக்கு சொன்னீங்க. சொன்னேன். ஆனா இன்னைக்கு அந்த விஜய வளர விட்டீங்க. ஊர் ஜனங்க அவனுக்கு ஆதரவா கிளம்பிட்டாங்க. நாளைக்கு அந்த சூரியனை இந்த ஊர் ஜனங்க பார்க்க முடியாம பண்ணிடுறேன். எப்படின்னே? பயங்கரமான இந்த விஷத்தை தண்ணியில கலக்குறோம். இத குடிக்க போற நம்ம ஊர் ஜனங்கள் நாளைக்கு பரலோகம் போக போறாங்க. சீக்கிரம் ஊத்துங்கடா, சீக்கிரம் ஊத்துங்க. ஏன் எங்களை தடுக்கிற? இவ என்ன சொல்றான்னு ஒண்ணுமே புரியலையே. முன்ன பாம்பு பாம்புன்னு சொல்ல ஏமாத்துற மாதிரி இப்போ ஏமாத்துறான்னு பாக்குறியா? என்னங்க சண்டை? இந்த ஊமை எங்களை தண்ணி எடுக்க விட மாட்டேங்குது. எத்தனை தடவை ஊமைன்னு சொல்லாதுன்னு சொல்லிருக்கேன். முத்துக்கண்ணு, ஏண்டி இப்படி செய்யற? நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. இவகிட்ட போய் கேள்வி கேட்டுக்கிட்டு தள்ளடி. என்னடி இதுக்கு இருக்கிற? முத்துக்கண்ணு, அவங்கள தண்ணி எடுக்க விடு. நீங்க கொடுங்க, நான் தண்ணி எடுத்து கொடுக்குறேன். முத்துக்கண்ணு விடு. முத்துக்கண்ணு விடு விடு. உனக்கு இவ்வளவு திமிரா? போடி. உனக்கு? முத்துக்கண்ணு இங்க பாருமா. முத்துக்கண்ணு என்னமாச்சு உனக்கு? ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. முத்துக்கண்ணு முத்துக்கண்ணு இங்க பாருமா. என்னம்மா முத்துக்கண்ணு? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. முத்துக்கண்ணு முத்துக்கண்ணு இங்க பாருமா. ருக்கு, குழந்தைக்கு என்னாச்சு? எனக்கு தெரியலையே. முத்துக்கண்ணு இங்க பாருமா. இங்க பாரு. என்னாச்சுமா? முத்துக்கண்ணு என்னமாச்சு? முத்துக்கண்ணு என்னாச்சுமா? சொல்லு. ஐயோ முத்துக்கண்ணு, ஐயோ அநியாயமா இந்த குழந்தை நான் கொண்டுட்டேன்னு. ஐயோ நான் மோசம் போயிட்டேன். நான் என்ன பாவம் பண்ணேன்? ஐயோ முத்துக்கண்ணு முத்துக்கண்ணு. ருக்கு, எதனால இப்படி ஆச்சு? அவ என்கிட்ட என்னமோ சொல்ல வந்தா. அந்த தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டா. தண்ணி கலர் மாறி இருக்கு. முத்துக்கண்ணு இந்த தண்ணி தான் குடிச்சாலா? ஆமாங்க. இது யாரு வரைஞ்சது? சாவறதுக்கு முன்னாடி இவ வரைஞ்சது. நான் திரும்பி வர வரைக்கும் இந்த தண்ணியை யாரும் குடிச்சிடாம பாத்துக்குங்க. என்ன விஜய், செத்து போன குழந்தையை எரிக்கலாமா இல்ல புதைக்கலாமான்னு கேட்க வந்தியா? இல்ல, உங்க பாவத்துக்கு கடைசி மன்னிப்பு கொடுக்கலாம்னு இருந்தேன். ஆனா அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்? கருப்புக்கு வெள்ளை அடிக்க முடியும், இருட்டுக்கு வெள்ளை அடிக்க முடியாது.
ஏய் விஜய், எங்களை பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல யாருமே இருக்க முடியாது. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கடு கொடுக்குறேன். எனக்கு பணங்கிறது மேல போட்டுக்க துண்டு மாதிரி, மானம் மரியாதைங்கிறது இடுப்புல கட்டியிருக்க வேட்டி மாதிரி. துண்டுக்காக வேட்டி இழக்க மாட்டேன். ரோஷக்கார தம்பி, பணம் வேணாங்கிற, பரவாயில்ல, வேற என்னதான் வேணுங்கிற? ஏய், எந்த துண்டிலையும் சிக்காத மீன்னா எல்லா மீனையும் முழுங்குற திமிங்கலனா? அந்த திமிங்கலத்தையே கீறி பார்க்க வந்த கத்தி கப்பல். அந்த கத்தி கப்பலையே 2 துண்டாக்குற வெடிகுண்டுனா? அந்த வெடிகுண்டிய தூள் தூளாக்குற பீரங்கினா? விஜய், இந்த ஏழை ஜனங்களை நம்பி போற, நீ ஏமாந்துருவ. துருப்பிடிக்கிறத விட தேயிறதே மேலுங்கிற முடிவுக்கு ஜனங்க வந்துட்டாங்க. நாங்க நினைச்சா இங்கேயே உனக்கு சமாதி கட்ட முடியும். சாவு எல்லாருக்கும் நிச்சயம், ஆனா முதல்ல நான் உங்களை அனுப்புறது சத்தியம். அதுக்கு முன்னால உன்னை ஆதரிக்கிற இந்த ஊர் மக்களை அழிக்கிறது தான் எங்க வேலை. அந்த மக்களை காப்பாத்துறதா என் வேலை. வரேன். நடு ரோட்ல என் பெட்டியெல்லாம் எப்படி வந்துச்சு? நாங்க தான் கொண்டு வந்து வச்சோம். தயவு செஞ்சு நீங்க ஊரை விட்டு போயிடுங்க. ஐயா, இந்த முடிவுக்கு வந்தது ஒரு ஆள் மட்டும் இல்ல, ஊரே இந்த முடிவுக்கு வந்திருக்கு. பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நீங்க புறப்படுங்க. இந்த முடிவுக்கு காரணம், இந்த ஊர் எருமைகள்லாம் சேத்துலதான் கிடக்கணும். உங்க பேச்சை கேட்டுட்டு தரைக்கு வந்துட்டா உசுருக்கே ஆபத்துன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம். பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நீங்க புறப்படுங்க. இப்படி கொலையா இருந்தா விடிவு காலமே வராது. உசுரோடு இருந்தா தானுங்களே விடுகாலத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு ஒரு குழந்தை, நாளைக்கு ஒரு குடும்பம், அதுக்கப்புறம் இந்த ஊரு. நாங்கெல்லாம் சாகிறதுக்கு முன்னாடி பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நீங்க புறப்படுங்க. ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் எதையுமே கேட்க தயாரா இல்ல. எங்க மான மரியாதை போனாலும் கவலை இல்ல, எங்க குழந்தை குட்டியோட உசுரோட இருக்கணும். அதுகளையும் கொண்டுட்டு நீங்க போய் என்ன புண்ணியத்தை காண போறீங்க? பஸ்ஸுக்கு நேரமாச்சு, தயவு செஞ்சு நீங்க புறப்படுங்க. நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன். விஜய், அன்னைக்கே சொன்ன இந்த ஊர் ஜனங்களை நம்பி போகாத, நீ ஏமாந்துருவேன்னு. இப்ப ஏமாந்தியா? தம்பி, போறதுதான் போற. இந்த காட்சியை பார்த்துட்டு போறியா? ஏய், கொண்டா அம்மா மரகதம். ஐயா, அவ என் பொண்ணு. எரிஞ்சுதாயா தூக்கிட்டு வர சொன்னோம். அவ புள்ள தாச்சியா இருக்கா ஐயா. வயித்த பார்த்தாலே தெரியுதே. ஐய் பூசாரி, அன்னைக்கு என்ன சொன்ன? இந்த வீரனை பார்த்தா கருவுல இருக்க புள்ள கூட கத்தி எடுக்கும்னு சொன்னல. இப்போ மக வயித்துல குதிரை வண்டி சக்கரத்தை ஏத்தி கொல்ல போறேன். அவ வயித்துல இருக்க கரு கத்தி எடுத்து வீச போகுதா இல்ல கத்த முடியாம சாக போகுதான்னு பாக்கலாமா? ஐயா, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. என் பொண்ணு விட்டுடுங்க ஐயா, என் பொண்ணு விட்டுடுங்க ஐயா, என் பொண்ணு விட்டுடுங்க ஐயா. அம்மா மரகதா, மரகதா, காப்பாத்துங்க. அம்மா, யாராவது. இருங்க தம்பி, உங்களை ஊருக்கு போய் சொன்னதுக்காக எங்களை மன்னிச்சுங்க. இவனை உயிரோட ஊரை விட்டு துரத்தலாம் நினைச்ச, உயிரையே எடுத்துட வேண்டியதான். Oh,
mister. How I will know what you want? மாமா மாப்பிள மாமா என்ன மாமா சுட்டுட்டீங்க ஏன் மாமா உங்களுக்கு கிராமம்னாலே பிடிக்காதே எப்படி வந்தீங்க பிடிக்காததான் என் மக ஆரியமாலாவை பார்த்துட்டு நான் 2 நாள் தங்கிட்டு போலாம்னு வந்தேன் என்ன மாமா ஆமா இந்த பொண்ணு யாரு அது புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கு அம்மா குட்டி அப்படியா ஏன் மாமா 2 நாள்ல போயிருவீங்கல்ல 2 நாள்ல போயிடலாம்னு நினைச்சேன் பட் ரசிச்சிட்டு ஒரு 20 நாள் தங்கிட்டு போலாம்னு பாக்குறேன் ஐயோ இருந்து இம்சை பண்ணுவான் போல இருக்கே என்ன மாமா சுருட்டு வேற அணைச்சிருங்க மாமா ஐயா அப்பா ஆரியமாலா நல்லா இருக்கிறியா என்னப்பா இழைச்சு போயிட்டீங்க எது இந்த உடம்பு இழைச்ச உடம்பா எங்க அப்பா பிறந்தப்போ எப்படி இருந்தாரா தெரியுமா குழந்தையா இருந்திருப்பாரு எங்களுக்கு தெரியாதா இத விட பெருசா இருந்தாராம் ரொம்ப களைச்சு போயிட்டீங்க இந்தாங்கப்பா காப்பி பேஸ் பேஸ் காப்பின்னா அம்முக்குட்டி காப்பி தான் ரொம்ப நல்லா இருக்கு அப்பா இது உங்க பொண்ணு ஆரியமாலா போட்ட காப்பி அப்படியா உனக்காகவும் சொல்லிடுறேன் பேஸ் பேஸ் காப்பின்னா ஆரியமாலா காப்பி தான் ரொம்ப நல்லா இருக்குது கிழிஞ்சுது இந்த ஒரு ஐட்டத்தை வச்சுக்கிட்டே அலையறீங்களே அம்மு ஏதோ அம்மியில அரைக்கணும்னு சொன்னீங்க போய் அரை நானும் போறேன் எதுக்கு ஒரு ஒத்தாசைக்கு தான் ஒத்தாசைக்கா சும்மா இருங்க அவரு வயசானவரு நீங்க போங்கப்பா சரியப்பா மணி முதலாளி அம்முக்குட்டி உள்ள போயிருக்கு நான் கவனிச்சுக்கிறேன் அடே ஒரு கோஷ்டியாவே அலையறீங்களா இவருக்கு பக்கத்துல நிக்காத இவர் குட்டி போட்ட மாதிரி இருக்கு என்ன மாப்பிள்ள இவளுக்கு மாப்பிள்ள நான் போறேன் போற ஏன் தள்ளுறியே ஆமா ஏன் தொப்பியில பால் வாங்கிட்டு போறான் வாயா காட்டுறேன் குடிக்க வேண்டிய பாலை ஏன் கிணத்துல ஊத்துறான் பிள்ளையார் பிடிச்சேன் குரங்கா போச்சு கைய சொரிஞ்சேன் சிறங்கா போச்சுங்கிற கதையா அவன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு என்ன சொல்ற இந்த ஊர்ல உன்ன மாதிரி ஒரு வீரமான ஆம்பளையா இருந்தா திருவிளையாடல இப்படி ஆயிட்டா என்னங்க குழந்தைக்கு பால் ஊத்துங்க பசுபதி பால் ஊத்து புடிப்பா அவ்வளவுதான் என்னடா அது 3 லிட்டர் பால் தர ஒப்பந்தப்படி 6 லிட்டர் பால் தரணும் மீதி பாலங்க திருட்டுத்தனமா வச்சுட்டியா மாடு அவ்வளவுதான் பால் கறந்துச்சு வேணா உன் முதலாளிட்ட போய் சொல்லு பாலுக்கு தகுந்த காசு கொடுத்தா போதும்னு என்னடா திமிரா பேசுற எங்க முதலாளி உன்ன மாதிரி பல பேர்கிட்ட கான்ட்ராக்ட்ல பால் வாங்கி வெளியூருக்கு அனுப்புறாரு பால் குறைஞ்சா அங்க அவரோட கௌரவம் குறையும் உங்க கௌரவத்துக்காக பால் கறந்தா பால் வராது ரத்தம் தான் வரும் ஏயா மனுஷ ரத்தத்தை குடிக்கல அது பத்தாதா ஒரு சொட்டு பால் கூட இல்ல என்ன இது என்ன கல்லா ஓ உன் பொண்டாட்டி குடிக்க வச்சிருக்கியா ராஸ்கல் இந்த பால் என் குழந்தை குடிக்கிறதுக்காக வச்சிருக்கேன் கூடாத சொன்னபடி கான்ட்ராக்ட் பாலை கொடுக்க முடியல இதுல என்னடா அவன் குழந்தைக்கு திருட்டு பால் பாலை கொடுத்துறா வேற பால் கிடையாதா என் குழந்தை பட்டினியா இருக்கும்டா டேய் திருட்டு பாலை குடிச்சா உன் குழந்தைக்கும் திருட்டு புத்தி வந்துரும்டா சொன்னா கேட்டா பாலை கொடுத்துறா சொன்னா கேட்டா பாலை கொடுத்துறா நீ உன்னை கெஞ்சி கேட்கிற பாலை கொடுத்துறா என் குழந்தை பாலை கொடுத்துறா என் குழந்தைக்கு இல்லாத பால் யாருக்குமே கிடைக்க கூடாது வீரை ஒரு நாள் தான் சாகுறான் ஆனா கோழை தினம் தினம் சாகுறான் இந்த பேடி பயலுக்காக ஊரை விட்டு போகணும்னு சொல்றியே உனக்கு வெக்கமா இல்ல எனக்காக இல்லைங்க நெத்தியில உங்களையும்
நெஞ்சில குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கேனே, அதுக்காகத்தான் சொல்றேன். உன் பேச்ச கேட்க நான் தயாரா இல்ல. நான் எனக்குன்னு இது வரைக்கும் எதையுமே உங்ககிட்ட கேட்டதில்ல. இப்ப பிச்சையா கேக்குறேன். வாழ்ந்து நமக்காக இல்லைங்க, வாழ போற நம்ம குழந்தைக்காக. எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நிகழ்காலம் விட்டு கொடுக்குது. புறப்பட போலாம். என்ன பசுபதி, எங்க புறப்பட்ட? நீதி கேட்டு நெடிய பயணமா? இல்ல பாவங்களை தீர்க்க பாத யாத்திரையா? இல்ல இன்னொரு குழந்தை பெத்துக்கிறதுக்கான உல்லாச பயணமா? அது சரி, அதெல்லாம் ஒரு சொந்த விஷயம். எங்களுக்கு என்ன வந்தது? ஆமா, காலையில இங்க என்னப்பா நடந்தது? எங்க குழந்தைக்கு வச்சிருந்த பாலை உங்க ஆளுங்க அநியாயமா கிணத்துல கொட்டிட்டாங்க. அதுக்காக எங்களுக்கு சொந்தமான பாலை நீ கிணத்துல கொட்டிட்டியப்பா? ஐயா, தெரிஞ்சோ தெரியாமல என் புருஷன் செஞ்ச தப்புதாங்க, எங்களை மன்னிச்சிருங்க. பொன்னம்மா, கோவப்படாத பசுபதி. உன் வீட்டு கிணறோ பாலாறு, உன் பக்கத்துல தேனாறு, எதுக்கு குடும்பத்துல தகராறு? ஏமா குழந்தை அழுவுது? காலையில இருந்து பால் சாப்பிடலங்க. ஏண்டா பசுபதி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ குழந்தை குடுமா. பால் இல்லாம குழந்தை துடிக்க விடுறது எவ்வளவு பெரிய பாவம். ஏண்டா சோம்பேறி பசங்களா, இந்த குழந்தை குடிக்க வேண்டிய பாலை ஏண்டா கிணத்துல ஊத்துறீங்க? ஒரு குழந்தை பசியில துடிக்கிறத விட மிகப்பெரிய குடும்பம் வேற என்னடா ராஸ்கல். இப்ப இந்த குழந்தையோட பசி தீக்கணும்னா உடனடியா பால் தேவை. அதுக்கு பாலுக்கு எங்க போறது? அந்த கிணத்து நிறைய பால் இருக்குல்ல. மரியாதையா குழந்தை கொடுத்துறா. இரு பசுபதி, குழந்தை உன் குழந்தையோட பசி அடங்கிடுச்சு. பாவம், பால்காரம் உள்ள பாலையும் தண்ணி சேர்த்து குடிச்சிட்டு ஒரேடியா தூங்கிடுச்சு. இவ்வளவு நாளா உங்களை கேள்விய கால்ல மறிச்சு, இனிமேல் விட மாட்டேன். நேரா டவுன் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறேன். உங்களை கம்பி என்ன வைக்கிறேன், உங்க வாழ்க்கையை போட்டு அடிக்கிறேன். என்னன்னா இவன் புருஷன் நம்ம வாழ்க்கையே மொட்டை அடிக்க போறதா சொல்லிட்டு போறான்ல, அதுக்கு முன்னால சார், இந்த 3 பேர் தான் சார் என் குழந்தையை கொன்னது. இந்த 3 பேர் தான் சார் என் குழந்தையை கொன்னது. பொன்னம்மா, 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 என் பொன்னம்மா இங்க, என் பொன்னம்மா இங்க. பொன்னம்மா. இன்ஸ்பெக்டர், பொன்னம்மா யாருன்னு அவங்கிட்டே கேட்டு பாருங்க. ஏப்பா, பொன்னம்மாங்கிறது யாரு? பொன்னம்மா, பொன்னம்மா என் பொஞ்சாதி சார். பசுபதி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அடப்பாவி இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பாவிதான் என் பிள்ளைய கிணத்துல தூக்கி போட்டு கொண்டுட்டான் சார். என்னடா அது பைத்தியக்கார மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? பொண்டாட்டிங்கிற, புள்ளைங்கிற, பொண்ணுட்டாங்கிற. ஆமா, உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? என்ன மேன், ஒரே குழப்பமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு பொண்டாட்டி இருக்கா, பிள்ளை இருந்துச்சு. இவங்க எல்லாம் சேர்ந்து போய் சொல்றாங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கவச்சமா கவச்சமா என் பொண்டாட்டிக்கு நீங்க தானே பிரசவம் பாத்தீங்க. அழகா ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு வாய் நிறைய சொன்னீங்களே, அத இன்ஸ்பெக்டர் சொல்லுங்கம்மா. என்னப்பா இது பைத்தியக்காரத்தனமா வளர்ற? உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? உன் பொண்டாட்டிக்கு எப்ப நான் பிரசவம் பார்த்தேன்? இன்ஸ்பெக்டர், ஏதோ ஒரு கிறுக்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கிறதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் ஜீப்ல வரலாமா? கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பெட்ரோல் நஷ்டம். சாரி சார். சார் சார், நீங்களே வந்து கிணத்த பாருங்க சார். டேய் பைத்தியம், இனிமே போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்த உன் கைய காலை முடிச்சு உன்னை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் போட்டுரு. ஜாக்கிரதை. சார் சார்,
பைத்தியம் என் குழந்தைக்கு ரொம்ப பசிக்குது, பால் தரியா? தரமாட்டியா? என் குழந்தைக்கு பசிக்குது, பால் தரியா? குழந்தைக்கு ரொம்ப பசிக்குதியா, பால் தாயா? ஐயா, என் பிள்ளைக்கு பசிக்குதியா? என் பிள்ளைக்கு கொஞ்சம் பால் வேணுயா? ஐயா, என் பிள்ளைக்கு பசிக்குதியா? என் பிள்ளைக்கு பசிக்குதியா? மாமா, என் பிள்ளைக்கு பசிக்குதுங்கம்மா, என் பிள்ளைக்கு கொஞ்சம் பால் வேணுங்கம்மா. என் பிள்ளைக்கு பசிக்குது. என்னடா தம்பி, நாம சும்மா பைத்தியம்னு தான் கதை கட்டணும், இவன் உண்மையிலே பைத்தியமா மாறிட்டானா? என்ன மன்னிச்சிடு தம்பி, வயசுக்கு வந்து என் பொண்ணு வாக்கப்பட காத்துட்டு இருக்கா, அதனாலதான் போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுப்பா. என் பிள்ளைக்கு பால் வேணுமே, பால் கொடுங்க. இந்த தம்பி ஆமா, பால் இருக்கு, பையன் எங்க? இங்கதான் என் பையன் தூங்குறான். பையா, பால் சாப்பிட்டு தூங்குடா, பால் சாப்பிட்டு தூங்குடா, பால் சாப்பிட்டு தூங்கு, பால் சாப்பிட்டு தூங்கு. ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கிற இவனுங்க இவ்வளவு குடும்பக்காரங்களா? அத்திப்பழம் பார்க்க அழகா தான் இருக்கும், பிச்சு பார்த்தா புழுவாதான் தெரியும். என் அண்ணன் கூட இவங்களை நம்பிட்டு நாய பேய வேலை செய்றான். உங்க அண்ணனை மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரம் இந்த ஊரையே திருத்துறேன். என்னது? இதுலதான் அவனுங்க தலையெழுத்தே இருக்கு. என்னங்க, என்ன? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீங்க தருவீங்களா? ஒண்ணு என்ன, 2 கட்டையும் கேளு, தாரேன். நான் கட்டைய கேட்கல, மாவாட்டி ஆட்டி கையெல்லாம் வலிக்குது. பன்னீர் தெளிக்கிற மாதிரி தெளிக்கிற. நீங்க மாவாட்டி கொடுத்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க உங்களை நான் மறக்கவே மாட்டேன். அம்மா, மறக்க மாட்டியா? உனக்காக நான் எது வேணும்னாலும் செய்வேன். தள்ளு. அப்படியா? எப்படியோ உட்கார்ந்தாச்சு. என்னப்பா நீங்க மாவாட்டிட்டு இருக்கீங்க? அம்முக்குட்டி ஆட்ட சொல்லல. அப்புறம் யாரு சொன்னா? யாரோ ஆட்ட சொன்னாங்களே. மாப்பிள்ளை ஆட்ட சொன்னாரு. ஓஹோ, அந்த ஆளுக்கு அவ்வளவு துளிருட்டு போச்சா? கவனிச்சுக்கிறேன். ஏயா, என்ன திமிரு இருந்தா மாவாட்ட சொல்லிருப்ப. நான் எப்ப உன்ன மாவாட்ட சொன்னேன்? என்ன இல்லையா, எங்க அப்பன ஆட்ட சொன்னிய. என்னைய யோசனை? இல்ல, வெள்ளக்காரனை எதிர்த்து தூத்துக்குடியில கப்பல் ஓட்டுனது வாவூசியா மாப்போசியான்னு யோசிக்கிறேன். யோ, என்னையா பேச்ச மாத்தற? இனிமே எங்க அப்பன மாவாட்ட சொன்ன நீ வீட்டை விட்டு வெளியே போயிருவியா? நான் ஏன் வெளியில போறேன்? பால் சட்டியில இருந்து பாய்லர் வரைக்கும் சொத்து என்னோடது. நீ தான் வெளியில போய் தெரு தெருவா சண்டையில சிக்கு காபின்னு விக்கணும். ஆரியமாளா, அப்படி என்ன அலைய விட்டுறாத. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். உள்ள ஊனா பருப்பு வச்சிருக்கேன், போய் ஆட்டு. ஊனா பருப்பா? ஆனா உளுத்த பருப்பு ஐயா. பருப்புக்கெல்லாம் இனிஷியல் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்போ எதுக்கு இனிஷியல் வைக்கிறீங்கன்னே சொல்ல முடியல. மண்ண தோண்டு ஐலசா, பொண்ணு கிடைக்கும் ஐலசா. மண்ண தோண்டு ஐலசா, பொண்ணு கிடைக்கும் ஐலசா. மண்ண தோண்டு ஐலசாவா? என்ன மீனா பிடிக்க போறீங்க? மீன் பிடிக்கலையா? தொல்பொருள் ஆராய்ச்சிக்காக தோண்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் தோண்டுனா தண்ணி வந்துட போதுங்க. எவனாவது பம்பு செட்டு வச்சு தண்ணி எடுத்துட போறான். சரி, நீங்க தான் ஆராய்ச்சி பண்றீங்க, நீ என்ன பண்ற? நான் அவருக்கு அஜிஸ்டண்ட். அஜிஸ்டண்டா? 2 பேரும் சேர்ந்துட்டீங்களா? ஆமா, என்ன சம்பளம் கொடுக்கறாரு? ஒரு அடிக்கு 1 ரூபாய். ஒரு அடிக்கு 1 ரூபாயா? அப்ப நானும் தோன்றேன் 5 அடி 5 ரூபாய் கிடைக்கும். கொண்டா கொண்டா, நீ சொன்ன கேளு. என்ன இது எலும்பு துண்டு? இது ராஜராஜ சோழன் எலும்பு துண்டு. அப்ப அது சின்னது? அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எடுத்த எலும்பு துண்டா இருக்கும்.
அட போயா நீ ஐயோ பாரியா இங்க பாரியா திப்பு சுல்தான் நாணயம். திப்பு சுல்தான் நாணயமா? நான் குனியும் போது என் பாக்கெட்ல இருந்து விழுந்த நாணயம். குடும்பா இத கொண்டு போலேன்னா வீட்டுல அம்மா கும்மிடுவா. அம்முவா? என் சம்சாரம். எப்படியோ இருக்கு. மைய போட்டு ஒரு கையால் ஆயிட்ட. இனிமே 2 பேரும் வாழ்க்கையில சேர்ந்தே இருங்க. வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரி ரொம்ப வேகமா போங்க. என்ன ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டாங்க? புதுசு இல்ல. ராஜா, நீ குளிச்சது போதும், நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க. முழங்கால் தண்ணி கூட இல்ல, இது உன்னை காப்பாத்துருமா? இங்கேயே முக்கியம், நீ சாகடிச்சிருவேன். ஒழுங்கு இப்படி போ. அடிக்குது காத்து அதில் ஆடுது வாடுது நாத்து. அடிக்குது அடிக்குது காத்து அதில் ஆடுது வாடுது நாத்து. ஏதோ ஏகம் வாயா வா. காதல் எனக்கு கூடாது, காக்கை குயிலாய் பாடாது. விட்டு போனா பாவம் சாமி, வெள்ளாமைக்கு ஏங்கும் பூமி. நினைச்சு தவிக்கும் மனச அடக்கு, அடக்கும் திறமை உனக்கு இருக்கு. அடடா அடடா இதுதான் சோதனை. போகுள்ள புண்ணியம் உண்டு, போந்தொல்ல எதுக்கு இங்கு? போமாம நானும் இல்ல, உனக்கெத்த ஆளும் இல்ல. வேண்டாம் போமா போ 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 போ. அடிக்குது அடிக்குது காத்து அதில் ஆடுது வாடுது நாத்து. ஏகம் வாயா வா. இறங்கி அறுக்க நடுக்க எனக்கு தேடி வா. ஏ மச்சான் என்னுயிர் மச்சான், வா மச்சான் செவத்த மச்சான். கொய்யாக்கா தோப்புக்குள்ள நீ காக்கா ஏதும் இல்ல. போவோம் வாயா வா. யோ அடிக்குது அடிக்குது காத்து அதில் ஆடுது வாடுது நாத்து. ஏகம் வாயா வா. ஏ மச்சான் என்னுயிர் மச்சான், வா மச்சான் செவத்த மச்சான். அயாளு ராத்திரியில 9 மணிக்கு வர்றதா பறஞ்சு அவன் கிடக்குறான். நீ வா. கடலை நக்கர போனோரே, காணா நக்கர போனோரே. ஆஹா இது என்னது? கற்று ஆடுது. குருவாரப்பா ஆள வண்ணு. இந்த விஷயத்துல எல்லாம் இந்தியன் பஞ்சுவாலிட்டியா நடந்துக்குவாங்களே. இப்ப என்ன பண்றது?
நான் கீழே ஒளிஞ்சுக்கிறேன். ഞാൻ അങ്ങോട്ട് പോണോ? நீ அவங்கிட்டே போறேங்கறியா? ஐயோ நான் ஒளிஞ்சு போணும். போய்க்கோ. சரியா போச்சு. பூமராலை கண்டு நான் புவிராவில், பூமராலை கண்டு நான் புவிராவில். ராத்திரி செம்மீன் ராத்திரி ஆகிட்டானா? அம்முக்குட்டி வரட்டும், அசத்திர வேண்டியதுதான். அம்மா தூக்குது. என்னது? பூத்தான். ஓ மனப்பிராந்தி தான். மனப்பிராந்தி இல்ல, மெக்டோல் பிராந்தி. ஏதோ குரல் கேக்குது, என் அம்முக்குட்டி குரல் கேட்கலையே. என்னங்க என்னங்க? இது என் மக ஆரியமாலாவோட குரல். அவள் ஏன் இந்த நேரத்துல இங்க வர்றா? என்ன பண்றது? கட்டிலுக்குள்ள ஒளிஞ்சிட வேண்டியதுதான். அப்ப நம்ம மேல போக வேண்டியதுதான். என்னங்க ஒரு மாதிரியா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? கேட்க கூடாதா? புடிச்சு தள்ளுற இல்ல? கடையில வியாபாரமும் ஆக மாட்டேங்குது, செலவு அதிகமாகிட்டே இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன, பேசாம அம்மா குட்டி அனுப்பிச்சிட வேண்டியதா, செலவாவதும் குறையும். எது மெயின் சுவிட்சிலே கைய வைக்கிற? அம்மா குட்டிக்கு என்ன பாத்திரம் கத்திரமெல்லாம் எப்படி தேய்க்கிறா தெரியுமா? வேணும்னா உங்க அப்பனை அனுப்பிச்சு வச்சிருவோம். எங்க அப்பனை எதுக்கு அனுப்பணும்? அனுப்பணுமா? காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு 30 பண்ணு திங்கிறான், தின்னு விட்டு நல்லா இல்லன்னு வேற சொல்றான். ஆமா, எப்ப பார்த்தாலும் எங்க அப்பனையே கரிச்சு கொட்டுங்க. அவர் எவ்வளவு உழைக்கிறாரு தெரியுமா? 24 மணி நேரமும் உழைப்பு 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 தான். உழைப்பு உழைப்பு உழைப்பு. பாரு உங்க அப்பன் பொழப்பு பொழப்பு பொழப்ப பாத்தியா? தும்பிக்கையே இல்லாத யானைய கூண்டில அடைச்சு வச்ச மாதிரி. என்னங்க இது சின்னதா ஒரு கொண்டை? உங்க அப்பா புதுசா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. யோ எந்திரிச்சு வாயா. வரணுமா? உள்ளே இருந்து புதையல் எடுக்க போற, அடிச்சு வாயா. எங்க அப்பா எதுக்கு இங்க வந்தாரு? பரோட்டாவுக்கு மாவு பணைய திரும்பி பார், நிழல் நிஜமாகிறது. ஆய் வாடி வெளியே. வாடி வெளியே. அது நீங்க சொல்லக்கூடாது. உள்ள ஏண்டி ஒளிஞ்சுகிட்டு இருந்த? அக்கா அது உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் சொல்லிடாத, நான் சொல்றேன். ஆரியமாலா அம்மு சும்மாதான் நின்னுகிட்டு இருந்துச்சு, உங்க அப்பன் தான் அங்க படுத்துக்கிட்டு தப்பு பண்ண பார்த்தான். இப்படிப்பட்ட அயோக்கிய அப்பா தேவைதானா? உடனடியா ஊரை விட்டு அனுப்பு. என்னையா வீடு பூரா எரிஞ்சு கிடக்குது, என்ன தேடுற? என்னோட டேப் ரெக்கார்டையும் கேசட்டையும் காணோம். காணமா? போனா போது, வேற வாங்கிக்கோ. போனா போகுதா? ஏய் உண்மையை சொல்லு, நீதானே எடுத்த? நானா? நான் திருநேனா? யார் பாத்தியா கேக்குற? தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்குங்கிறது உன்னை பொறுத்த வரைக்கும் சரியா போச்சு. கேசட்டை கொடு. யோ நான் எடுக்கலையா? எடுக்கல. என்ன நம்பாம நீ அடிச்சுட்டல. சுப்பிரமணி கொப்புற தேங்காய் உடைச்சு பார்த்த ஆளுகள் தேங்கான்னு இப்ப தாயா நான் உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். ருக்கு ருக்கு ருக்கு, உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு. உனக்கு என்ன விட அந்த கேசட் தான் முக்கியமா போச்சு. இல்லம்மா, அந்த கேசட்ல இருக்கிற விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிட்ட. நாராயணி நமோஸ்துதே. கட்டிமேளம் கட்டிமேளம். மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபே சஞ்சீவன சரதாம் சதம். மாங்கல்ய தாரண சுபமஸ்தோ சுபந்தோ. அண்ணே டேய், இதை ஏன்டா எடுத்துட்டு வந்த? இது எனக்கு வேணும். வச்சுக்க போடா. அண்ணன் ஆரம்பிச்சதும் ஏன் நிறுத்திட்ட? இந்த கேசட் தான் என் வாழ்க்கையவே திருப்புமுனை ஆக்கிருச்சு. நான் இன்னும் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த கேசட் தான். அண்ணே நான் இங்க இருக்கேன். எங்க? இங்க. தங்கச்சி நீ எங்கம்மா இருக்க? ஐயோ இங்க என்ன? ஐயோ அண்ணே, ஐயோ அடிபட்டுடுச்சா? அதுக்கு தான் சொன்னேன் விளையாட்டு விளையாகுன்னு. தங்கச்சி, கொஞ்ச நேரம் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக என்னால கண்ணை கட்டிக்கிட்டு இருக்க முடியல. ஆனா நீ வாழ்நாள் பூரா கண்ணு இல்லாம இருக்கிறத நினைச்சா அண்ணே
அழுறீங்களா? கண்ணுக்கு கண்ணா நீங்க இருக்கிறப்போ எனக்கு என்னென்ன கவலை? அம்மாடி, ஒவ்வொரு பொண்ணும் தனக்கு வரப்போற புருஷன் கண்ணறிஞ்ச கணவனை அமையணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த ஆண்டவன் உனக்கு கண்ணத்தான் பறிச்சுட்டான். வாழ்க்கையிலேயாவது சந்தோஷத்தை கொடுக்கட்டுமா? உங்களுக்கு எதுக்கு அந்த கவலை? ஓஹோ, நீயே மாப்பிள்ளை பார்த்து முடிவு பண்ணலாம் நினைக்கிறியா? விளையாட்டு கூட அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. மாப்பிள்ளை பார்க்க வேண்டியது ஏன் வேலை, மணவரையில உட்கார வேண்டியது உன் வேலை. போங்கண்ணே, இப்ப பார்த்தாலும் கல்யாணம் பேச்சுதான். ஆமா, நீங்க ட்ரைனிங் எப்போ ஊருக்கு போகணும்? அடடே, நாளைக்கு தாமா. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. நான் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். ஜாக்கிரதையாரு. எங்க கல்யாண மண்டபம் வந்தாச்சா? வந்துருச்சு. இந்த ஊர்லயே பெரிய கல்யாண மண்டபம் இதான். ஆமா, உங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல? ஆமா மாமா, எல்லாரும் வந்திருப்பாங்க. மாமா, அண்ணன், அத்தை, பாட்டி, பெரியப்பா, ஊரே திரண்டு வந்திருக்கும். வா பாத்து பாத்து மெதுவா. என்னங்க ஒரு சத்தத்தையும் காணோம்? யாருமே வரலையா? அதோ எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளை வந்தாச்சு, எல்லாரும் ஓடி வாங்க. ஊருக்கு நேரமாச்சு. பொண்ணு மாப்பிள்ளை கூட்டு மணவரில் உட்கார வைங்க. ब्रह्मणे स्वाहा ब्रह्मं त्वमेव उपनिषदे स्वाहा उपन्तमेव ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी नारायणि नमोऽस्तुते. गटिमेळं माङ्गल्यं मम जीवनहेतुना कण्ठे भद्रामि शुभे सञ्जीवनकरदां शतम्. मांगल्यधारण शुभमशतमानं भवति सदाय पुरुष आयुष्यवेन्द्रिके प्रतिष्ठति. பொண்ணு மாப்பிள்ளை வந்து அக்னி பிரதட்சணம் பண்ணுங்கோ. பாத்து நெருப்பு. அதோ அண்ணன் நிக்கிறாரு, ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருமா. இதோ பெரியப்பா நிக்கிறாரு, ஆசீர்வாதம் வாங்கி. 16 பெத்து பெருவாளும் வாழணும். சீக்கிரமா எனக்கு ஒரு பேரன் பெத்து கொடுமா. சரி சரி, பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் பால் பழம் கொடுங்க. ஜெயா, உன் விருப்பப்படி ஊரறிய உன் கழுத்துல தாலி கட்டிட்ட. இப்ப திருப்தி தானே? என்ன பேச மாட்டேங்கிற? ஒண்ணு இல்லைங்க. என்ன இருந்தாலும் நான் என் கண்ணனுக்கு தெரியாம தானே தாலி கட்டிருக்கேன். சீ பைத்தியம், இதுக்காக வாழுகிற? நாளைக்கே உங்க அண்ணன் ட்ரைனிங் போயிருக்கிற ஊருக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். இப்ப எனக்கு கதை தாப்ப போட்டிருக்கா? சாத்திடுறேன். என்னங்க இவ்வளவு பலமா கதவை தாப்ப போடுறதா? யாருக்காவது கேட்க போகுது. என்னங்க 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 என்னங்க
முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. பொண்ணு மாப்பிள்ளை கூட்டு மணவரில் உட்கார வைங்க. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கட்டிமேளம் கட்டிமேளம். மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனாம் கண்டே வக்ராமி சுபஹே சஞ்சீவன சரதாம் சதம். எந்த தங்கச்சிக்காக உயிர் வாழ்ந்தனோ அவளே போயிட்டா. அவளை கெடுத்தவனை பத்தின விவரம் எல்லாம் இந்த கேசட்ல சொல்லி இருக்கா. அவனை பழி வாங்கத்தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். உன் வாழ்க்கையில இவ்வளவு சோகம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லையா? உன் சோகத்தை இறக்கி வச்சா சுமதாங்கி கல்லு கூட சரிஞ்சிடும். உன்னோட எல்லா விதமான முயற்சிக்கும் நான் எப்பவும் துணையா இருப்பேன். ஓஹோ, அர்த்தராத்திரி அவனுக்கு துணையா இருக்க போறியா? ஆமா, நான் அவருக்கு துணையா இருப்பேன், நீ எனக்கு வினையா இரு. காமால கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா. பைத்தியம் தான் பிடிக்க போகுது என் பாவப்பட்ட அண்ணனுக்கு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பழமொழியா வீட்டுக்கு. எங்க நிழல மிதிச்சவனையும் நாங்க சும்மா விட்டதில்ல. ஆனா நீ எங்க நெஞ்சிலேயே மிதிச்சிட்ட. எங்க ரகசியங்களை தெரிஞ்சவன உயிரோட விட மாட்டோம். நிறுத்துங்கடா. எச்சில துப்பி சூரியனை அசிங்கப்படுத்த முடியாது. அசிங்கமா? நாங்க நிறைய அசிங்கத்தை பார்த்தவங்கடா. நம்ம வீட்டுக்கும் கட்டல அமைச்சிருக்காங்க. இப்ப என்னமா பண்ணட்டும்? நீ போயிட்டு வாமா. அம்மா அம்மா அம்மா, தலையில ஜாதி பூ வச்சுக்கிட்டு போட்டுமா மல்லிப்பூ வச்சுக்கிட்டு போட்டுமா? ஜாதி பூ வச்சுட்டு போமா, அதான் விடியற வரைக்கும் மணக்கும். சரி. அம்மா, பச்சை புடவை கட்டிட்டு போட்டா இல்ல பாவாடை தாவணி கட்டிட்டு போட்டா? எதுவானாலும் கசங்க போறதானம்மா. எது தோதா இருக்கோ அதே கட்டிட்டு போ. ஏமா, நான் போயிட்டு 12 மணிக்கு வரட்டுமா? சினிமாவுக்கு போயிட்டு பாதியில வந்தா எப்படிமா? முழு படத்தையும் பார்த்துட்டே வா. அம்மா என்ன அம்மா? நிறுத்துங்க. உங்க ரெண்டு பேருக்குமே அறிவு கட்டி போச்சா? அந்த முதலாளி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா மனுஷன் கடிச்சு கதையா நம்ம குடும்பத்திலே கை வைக்க பாக்குறான். அவனுக்கு என்ன நெஞ்செழுத்து முந்தா ஏன் வீட்டுக்கே கட்டல அனுப்பிச்சிருப்பான் அவனை. ஏய் நிறுத்துறா. எல்லார் வீட்டுக்கும் கட்டல அனுப்பிச்சப்ப சந்தோஷப்பட்ட இல்ல, இப்ப நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருக்கா. சந்தோஷப்படுறத விட்டுட்டு நம்ம கோபப்படுறிய? ஊரெல்லாம் வித விதைச்சு வெள்ளாம பண்ணாங்க.
இப்ப நம்ம வீட்டு தோட்டத்திலே விதைக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதுல என்ன தப்பு? தப்பா சரியான நான் காட்டுறேன். அந்த 3 பேரையும் நிறுத்து. எச்சி சோத்துக்கு கையேந்திரவன் எல்ஐசி கட்டிட என்ன வேலைன்னு கேட்டானா? என்ன அவ்வளவு ரோசமட்டை நினைச்சிட்டீங்களே? இப்பவே அவங்கள வேலு நில்லுடா. முடியாது. இப்பவே அவங்கள பழி வாங்க போறேன். நில்லுன. அந்த கட்டில் ஒண்ணு அவங்க அனுப்பல. என்ன சொல்ற? இந்த கட்டில் அனுப்பி நாடகம் ஆடினது நாங்க தான். நீங்களா? வேலு, உனக்கு புத்தி வரணும். அந்த பாவிங்களோட அக்கிரமத்தால என்னென்ன பாதிப்பு ஏற்படுதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படி நாடகம் ஆடணும். அது தப்புனா எங்களை மன்னிச்சு. ஏழை சிரிச்சாக்க நான் சிரிப்பேன், என்னாலும் கண்ணீரை நீ கொடுப்பேன். ஊழல் புரிந்தாலே போல் கொடுப்பேன், உண்மைக்கு எப்போதும் தோள் கொடுப்பேன். மானம் வீரம் நெஞ்சோடு மக்கள் சக்தி நம்மோடு, அச்சம் இன்றி போராடு, வெற்றி மாலை நீ சூடு. கலங்கரை விளக்கென நாம் இருப்போம். ராசாதி, ஆமா ராசாதி, வா ராசாதி ராசா, எங்க தென்பாண்டி ராசா. 8 திசை அறிஞ்ச கெட்டிக்காரன் நீ, ரத்தத்தில் அகமிடும் சுத்த வீரன் நீ, இல்லாமல் திண்டாடும் ஏழைக்கெல்லாம் துணை இந்நாடும் எந்நாடும் நீதானையா. ராசாதி ராசா, எங்க தென்பாண்டி ராசா. தந்தானனா தனனனா, தந்தானனா தனனனா. அன்னாடம் ஏழைக்கு நிழல் கொடுப்பேன், நியாய தருமத்தின் வழி நடப்ப, வேறு பூட்டும் பாட்டாளி என்றும் எங்கள் கூட்டாளி, நானும் நீயும் தொழிலாளி, கடவுள்தான் நம் முதலாளி. உறவுக்கும் உரிமைக்கும் குரல் கொடுப்போம். ராசாதி, ராசாதி, வா ராசாதி ராசா, எங்க தென்கானோசா. 8 திசை அறிஞ்ச கெட்டிக்காரன் நீ, ரத்தத்தில் அகமிடும் சுத்த வீரன் நீ. 8 திசை அறிஞ்ச கெட்டிக்காரன் நீ, ரத்தத்தில் அகமிடும் சுத்த வீரன் நீ, இல்லாமல் திண்டாடும் ஏழைக்கெல்லாம் துணை இந்நாளும் எந்நாளும் நீதானையா. ஆடு பகையா குட்டி உறவாம் கழுத. உனக்கு என்ன நெஞ்செழுத்து இருந்தா அந்த வேலைக்கார பயலோட சேர்ந்து கூத்தடிப்ப. இதுகிட்ட போய் என்னென்ன பேச்சு? எப்பவும் எய்தவன் இருக்க அம்பன் வந்து பிரயோஜனம் இல்ல. அதனால அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. அம்மாடி, உங்க அப்ப ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறவன்.
ஒருத்தனை என்ன ஏமாத்த முடியாது. சின்ன சின்ன பொடி பசங்க இவங்களா எங்களை அசைக்க முடியும்? சின்ன சின்ன தீக்குச்சிங்க ஒண்ணு சேர்ந்தா ஒரு எரிமலையே உருவாகும். கட்ல இங்க எதுக்குடா கொண்டு வந்து போட்ட? உங்க வீட்லயும் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குங்கிறத மறந்துட்டீங்களா? எங்களை தலைவர் அனுப்பிச்சாரு. தலைவனா? யார் அது? அவர் பேரு விஜய். உடம்பு கருப்பு, கண்ணு சிவப்பு. கருப்பு சிவப்பு, கருப்பு சிவப்பு யாரும் ஜெயிக்க முடியாது. ஊருக்கெல்லாம் கட்ல அனுப்புறவங்க நாங்க, ஆனா உங்க விஜய் எங்க வீட்டுக்கே கட்ல அனுப்பிச்சிட்டானா? நடக்க போற விழாவுக்கு தலைமை தான் விஜய். கதாநாயகன் பழனிவேலு, கதாநாயகி அலமேலு. அப்படியா? அப்படிதான். அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். நில்லு. இந்த ஆட்டத்தை நீங்க அன்னைக்கே நிறுத்தி இருந்தா இன்னைக்கு நம்ம வீட்டு முன்னாடி இந்த கூட்டம் நின்னு இருக்காது. அப்பா பெத்தவங்க செஞ்ச பாவத்தை எல்லாம் பிள்ளைங்க தான் தீர்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க செஞ்ச பாவத்தை நானே பரிசுத்தமாக்குறேன். யாராவது ஒரு அடி எடுத்து வச்சுங்க, படம் அத்தனை பேரையும் சுட்டு போயிடுவேன். தம்பி அலுமேலு நம்ம இடத்துக்கு அழைச்சிட்டு போ. நாய்களை நான் பார்க்கிறேன். விடுங்க. விடுங்க. என்னடா பண்ற? என்னடா பண்ற? எந்திரா எந்திரா எந்திரிச்சு சொல்லடா. எந்திரா கூத்தாரு இப்ப நடப்பு. என்ன அவுத்து விட்டுறாடே. என்ன கேட்டாலும் தரண்டாடே. என்ன வேணாலும் தருவியா? நிச்சயமா சத்தியமா தரண்டாடே. பாது கழுத என் குழந்தைய இந்த கிணத்துல தூக்கி போட்டு கொன்னியே, அவன் வேணும். தரியா? ஒரு பாவ மரியாதை என் பொண்டாட்டிய சித்திரவதை பண்ணி கொன்னியே, அவ வேணும். தரியா? என் பொண்டாட்டியும் குழந்தையும் சாகடிச்சு பால் பைத்தியம் இருந்த ஊரோட கேலிக்கு ஆளாக்கி என் வாழ்க்கையவே நரகமாக்கிட்டே, அந்த பழைய வாழ்க்கை வேணும். தரியா? டே பைத்தியம், இன்னமாடா அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறா? இன்னையோட மறக்கிறது தாண்டா உன்னை இங்க கொண்டு வந்திருக்கேன். நான் பைத்தியம் இல்ல, உன்னை பழி வாங்கறதுக்காக பைத்தியமாயிரு நடிச்சேன். இன்னைக்கு தாண்டா சரியான நேரம் கிடைச்சிருக்கு. இந்த பாலுக்காகத்தான என் குடும்பத்தையே சிதைச்ச. குடி குடிடா குடி. என்னடா டேய், விட்டுடுறா, மன்னிச்சுடா, வந்துடுறான்.
நியாயத்தையும் தர்மத்தையும் சமாதியில போட்டு புதைச்சிட்டாங்க. இனிமேல நமக்கு பொறுமை தேவையா? கற்போட வாழ வேண்டிய பொண்ண கர்ப்பத்தோட துடிக்க விட்டுட்டாங்களே, இனிமேல நமக்கு பொறுமை தேவையா? உழுதவனுக்கு சோறு இல்ல, அழுதவனுக்கு பால் இல்ல, வயசு பொண்ணுக்கு துணி இல்ல, ஏன்னு கேட்க இங்க யாருக்குமே துணிவு இல்ல. இனிமேல நமக்கு பொறுமை தேவையா? வாய் நிறைய போய், பை நிறைய காசு, கை நிறைய மோதிரம் போட்டு இருக்க கூட்டத்துக்கு வளைஞ்சு வளைஞ்சு இடுப்பு செத்து போச்சு. இனிமேல நமக்கு பொறுமை தேவையா? என்னடா விஜயும் வேலும் ஒண்ணு சேர்ந்து ஊர் ஜனங்களை திரட்டி வராங்கய்யா. இனியும் நீங்க இங்க இருந்த ஆபத்து, ஊரை விட்டு போயிடுங்கய்யா. என்ன இவ்வளவு மூட்டைங்க? எல்லாரும் கோயிலுக்கு வேண்டுதலுக்கு போயிட்டு வர்றாங்களா? இதுல நம்ம 2 மூட்டைகள் எங்க தெரியுது? நம்பர் போட்டிருந்தாலும் பார்க்கலாம். இது என்ன கதவா டோர் நம்பர் போடுறது? ஏண்டா விஜய், இந்த கூட்டத்துல எங்களையே கண்டுபிடிக்க முடியலையே, நீயா ஊர் ஜனங்களை காப்பாத்த போற?
வாழ்க்கை வாழ்வை கெடுத்தவனை சிங்கம் பகை தீர்த்தது.